ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யோந்தः பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அன்யாம்ஸ்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஓம் நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகவதத்துல பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏகாதச ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஏகாதச ஸ்கந்தத்துக்கு பேரே என்ன பேர் கொடுத்துருக்கு அப்படின்னா முக்தி ஸ்கந்தம் அப்படின்னு பேர். இந்த முக்தி ஸ்கந்தத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் நமக்கு உத்தவ கீதா அப்படின்ற பாகம் இருக்கு. அந்த உத்தவ கீதையில பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு உபதேசம் பண்றாரு. ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை பண்றோம் அப்படின்னா அந்த சாதனையோட பை ப்ராடக்டா ஆன் த வேல பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாலாம் வெளிப்படும். அப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சித்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த சாதனை பண்ணாலும் நான் சொன்னேன்ல, ஒரு பவர் ஜிம்முக்கு போனாலும் இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா என்ன ஈகோ வரும் தெரியுங்களா? என்ன ஈகோ கொப்பளிக்கும் தெரியுங்களா? அதாவது யாரையும் அடிக்கணும் போல தோணும். பவர் ஜிம்முக்குலாம் போயிட்டு வந்தோம்னா ஒரு 10 நாள் போனோன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே முறுக்கேறிட்டு நிற்கும். யாரையாவது பிடிச்சி அடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதான் பயப்படாது. நார்மலா இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. இங்கே அங்கே மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். யார்ட்டையாவது உடம்பை காட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிற்கலாம் போல இருக்கும். பனியை காட்டிட்டு ரோட்டில் நிற்போம், யாராவது பார்க்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா 13-14 வயசுல. ஒரு நாளைக்கு 4 ரவுண்டு கிரவுண்டை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த கடலை சொண்டு கடலையை சாப்பிட்டோம் மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் ஆம்ஸை காட்டிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அப்போ சும்மா ஒரு கிரவுண்டை ஒரு 4 ரவுண்டு சுற்றினாவே பார்த்தீங்கன்னா காரியம் நடக்கும்போது ஒரு உட்கார்ந்து பண்ணக்கூடிய சாதனைகள்லேயே நடக்குமா? நம்ம கண்டிப்பாக நடக்கும். கருமத்தில் வெளியில் பண்ணக்கூடிய கருமங்களோட ரொம்ப சின்சியராக ஒரு காரியம் பண்ணும்போது நடக்கிறது என்னது? இப்போ சாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? பிரணவானந்த சாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப சின்சியராக பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் பண்ணுவார். அப்போ ஹோமங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. இது என்னது? ஒரு கருமத்தில் சின்சியராக இருந்தோம் அப்படின்னா ஹோமங்களில் அது பார்த்தீங்கன்னா வியக்தமாகுது, ஒரு பலசுரூபமாக வியக்தமாகுது. 25 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகோமம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அந்த சண்டிகோமத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயில், பெரிய கோயில், நினைச்ச மாதிரி ஒரு பெரிய கோயில், ஒரு பீட்டாதிபத்தியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அப்போ ஸ்தூலத்தில் எப்படி நமக்கு ஒன்று நடக்குதோ அதே மாதிரி கண்ணை மூடி உட்கார்ந்து ஒன்று நம்ம பண்ணும்போதும் தாரண தியான சமாதியானது உபாசனையானது பண்ணும்போதும் நிறைய சித்திகள் சம்பவிக்கும். அப்போ அந்த சித்திகள்ல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 18 சித்திகள் அப்படின்னு சொன்னார். 3வது ஸ்லோகத்துல 18 சித்திகள்னு சொன்னார். அதுல பார்த்தீங்கன்னா 8 சித்திகள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரதானமா வச்சுக்கிட்டு இருக்கிறது. மீதி இருக்கிற 10 சித்திகள் பார்த்தீங்க அப்படின்னா சத்துவ குணத்தோட பிரதானத்தை வச்சுக்கிட்டு நம்ம சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக சம்பவிக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நான் நேற்று பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன். மலேசியாவில் இருக்கார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரொம்ப நாள் கழிச்சு பேசினேன். நந்தகுமார்னு பேர். அவர் பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்கிறார், நான் அவரை பிடிச்சி இழுக்கிறேன், கையை பிடிச்சி, ஜி இந்த பக்கம் வாங்க, போதும் இந்த ஆசன பிராணாயாமத்திலேயே நிற்கிறீங்க, போதும் போதும், இதுக்கப்புறம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிங்க. தத்துவத்தை தெரிஞ்சாதான் உங்களுக்கு தாரண தியான சமாதியில் ஒரு முக்கியத்துவம் வரும். நீங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியட்நாம்லேயும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹாங்காங்லேயும் இதுலேயும் எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஈஸ்வரனை கொண்டு வர முடியாது உங்களால். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோகத்தை பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை விட்டுட்டு யோகத்தை பண்ணுவீங்க. அப்போ ஈஸ்வர பிரணிதானத்வா பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது உங்களுக்கு. ஈஸ்வர பிரணிதானத்தில் தானே பார்த்தீங்கன்னா ஓங்காரம் வருது.
அப்போ ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்தூல ரூபம் விஸ்வரூபத்தை பார்த்து பண்றது. அப்புறம் பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார ரூபமா பண்றது. அதுக்கப்புறம் வந்து நாதத்தை வந்து ஈஸ்வரனா சிவபெருமானா பண்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சம்பந்தியா வர்றது. அப்ப யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதங்களா பிரிச்சுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பிரதானமா வச்சுக்கிட்டு ஈஸ்வரனை தாரண தியான சமாதி பண்றது மூலமா உண்டாகிறது. இதுதான் மத்பிரதானான்னு சொல்லக்கூடிய சித்திகள். இதுக்கப்புறம் ஈஸ்வரனை விட்டுட்டு நீங்க எந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் முறையா வந்து டிசிப்ளினோட என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். தத்துவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தியானம் நடக்கும். அந்த தத்துவங்கள்ல தியானம் நடக்கும் போது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சித்திகள் உண்டாகிறது. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரம் படிச்சிருக்கோம். சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதான்னு படிச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா வைதிக யோகத்தை ஃபாலோ பண்றாங்க. வைதிக யோகம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட சேர்ந்தது. இப்ப நம்ம கீதால பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, சகுன உபாசனம், அதுக்கப்புறம் நிர்குண உபாசனம். அப்போ உபாசனம்னாவே என்ன சொல்லியிருக்கேன், ஈஸ்வரனோட யதாசாஸ்திரம். இன்னைக்கு கூட வந்துச்சு, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி ஏதாவது ஒரு மூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்துக்கிட்டு அந்த மூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், தாரண தியான சமாதிய அப்ளை பண்ணும்போது அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா உபாசனம் அப்படின்னு பேர் வந்துடும். ஆனா வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் யோகா மட்டும் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாங்க மெடிடேஷன் பண்றோம்னு தான் சொல்லுவாங்க. நாங்க உபாசிக்கின்றோம் அப்படின்ற வார்த்தை வரவே வராது. அப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனைனாவே அது ஏதோ பிராமணர்கள் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்ப உபாசனன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது மெடிடேஷன் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா மெடிடேஷன் தான், ஆனா வந்து என்னது பிளஸ் என்னது, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ரூபத்துல தாரணத்தியான சமாதி பண்றது. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மாதிரி நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கும் மெடிடேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஆச்சாரியர் பிரிக்கும் போதே சொல்றார், 8 சித்திகள் என்ன பிரதானமா வச்சுக்கிட்டு உண்டாகிறது. 10 சித்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சத்துவ குணத்தை பேஸ் பண்ணி உண்டாகக்கூடிய சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, மொத்தம் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுட்டு கரிமா, பிராப்தி, பிராகாமியம், அதுக்கப்புறம் ஈஷித்வம், வசித்வம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது காம வசாயித்வம் அப்படின்னு மொத்தம் 8 சித்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 10 சித்திகள் என்ன அப்படின்னா அனூர்மிமத்துவம். அனூர்மிமத்துவம்னா 6 அலைகள் இல்லாமல் இருக்கிறது தேகத்தில். அப்புறம் தூர தரிசனம், தூர சிரவணம், அதுக்கப்புறம் மனோஜவம், மனசு மாதிரி வேகமாக எங்கே வேணாலும் போகிறது. அப்புறம் எடுத்த எந்த இஷ்டப்பட்ட ரூபத்தெல்லாம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பரகாய பிரவேசம், இன்னொரு தேகத்தில் நுழையிறது. ஸ்வச்சந்த மிருத்யுகு, இஷ்டப்பட்ட காலத்தில் மரணத்தை அடைகிறது. அதுக்கப்புறம் தேவர்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் என்னெல்லாம் பீட் சாங்லாம் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் இங்கேருந்தே பார்க்கறது. அதுக்கப்புறம் யதா சங்கல்ப சம்சித்திகி, சங்கல்பிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா அடைகிறது. அதுக்கப்புறம் ஆக்யா அப்ரதிகதா கதிகி, நான் ஒரு ஆக்யா பண்ணா அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைக்கிறது, எல்லாம் ஓகே ஒபே பண்ணுறது, அது மாதிரி சித்தி. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரிகாலஜ்ஞத்துவம், அத்வந்த்வத்துவம், பரச்சித்தாதி அபிஜ்ஞதா, திரிகாலத்தை அறிதல், அதுக்கப்புறம் துவந்துவம் இல்லாமல் இரட்டைகள் எதுவுமே பாதிக்காமல் இருக்கிறது. அப்புறம் மற்றவங்களோட மனசில் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞ்சிக்கிறது. அப்புறம் அக்னியை கட்டுறது, அதே மாதிரி சூரியனை கட்டுறது. அதுக்கப்புறம் விஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா அம்பு ஜலத்தை கட்டுறது. அதுக்கப்புறம் விஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையே மற்றவங்க உடம்புலையே ஏறாமல் கட்டுறது. அதுக்கப்புறம் பிரதிஷ்டம்போன்னு பேர், அதுக்கு பேர் பிரதிஷ்டம்னா கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து அபராஜயக, யாராலும் ஜெயிக்க முடியாத தன்மை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு சித்திகளா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 சித்தி, அதுக்கப்புறம் 10 சித்தி கவுன சித்தி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திகள் இருக்கு. இன்னைக்கு பாடத்தில் ஆச்சாரியார் 9வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். ஏதாஸ்சோதேசத ப்ரோக்தா யோகதாரண சித்தயः, ஏதாஸ்சோதேசத ப்ரோக்தா யோகதாரண சித்தயः, யயா தாரணயா யா ஸ்யாத்
யதா வா ஸ்யான் நிபோதமே யயா தாரணயா யா ஸ்யாத் யதா வா ஸ்யான் நிபோதமே ஏதாஸ்சோதேஷத ப்ரோக்தா யோகதாரண சித்தயः யயா தாரணயா யா ஸ்யாத் யதா வா ஸ்யான் நிபோதமே. இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராப்தி பிராகாமியம்லாம் இருக்குல்ல, டீக்கால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதனிஷ்டானந்த ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாங்க, சரியா படிக்கல. இந்த பிராப்தி பிராகாமியம்னு நேற்று வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். பிராப்தி என்ன பிராகாமியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டீக்காக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்சரோபிகி சக தேவானாம் யா கிரீடா தாசாம் அனுதர்ஷனம் பிராப்தி. பிராப்தி பிராப்தின்னு சொல்றமே, என்ன பிராப்தி தெரியுங்களா உங்களுக்கு? இருந்த இடத்துல இருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களால், என்னோட இந்திரியங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடக்கிறதையும் பார்க்கறது, எங்க நடக்கிறதையும் வந்து கேட்கறது, எங்க வேணாலும் இருக்கிற வஸ்துக்களை வந்து நான் வந்து அனுபவப்படுறது, அதுக்கு பேர் இந்திரியைகி அனுபவம். இங்க இருந்துகிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகத்துல வந்து அமிர்தம் சொல்லுவாங்க, தேவர்கள்லாம் குடிக்கிறாங்களே, அது என்னப்பா அப்படின்னு இங்க இருந்து அதோட டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது. எங்கேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் ஆப்பிள் நல்லா இருக்குமே அப்படின்னு இங்க இருந்தே சாப்பிட்றது. நல்லா இருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பெங்களூர் அந்த கர்நாடகா பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா பாமோகிரானேட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டே அங்கே இருக்கிறத சாப்பிட்றது. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ நான் என்னோட இடத்துல இருந்துக்கிட்டே இந்திரியங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அனுபவம் செய்தல் எதுவோ அதுக்கு பேர் பிராப்தின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? தேவர்களோடு அங்க வந்து பார்த்தீங்கன்னா லீலா நடக்கிறது எல்லாத்தையும் இங்க உட்கார்ந்துட்டு நான் பார்க்கறேன்னா அது பிராப்தி அப்படின்னு பேர். பிராகாமியம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராகாமியம்னா நான் எங்க ஒரு வஸ்து இருந்தாலும் அந்த இடத்தை சென்று அடைதல். நம்ம சென்றடைதல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரத மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா டும் 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 டும்னு எங்கெங்கெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அங்கங்க விஷ்ணுலோகம் போகணும் டும், கைலாயத்துக்கு போகணும் டும், பூலோகத்துக்கு வரணும் டும், திருலோக சஞ்சாரி அப்படின்னு பேர் நாரதருக்கு. திருலோக சஞ்சாரின்னா எப்படி எல்லாத்துக்கும் டிராவல் பண்ணி போவாரா சுவாமி அப்படின்னா அதெல்லாம் இந்த பிராகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தி அவர்கிட்ட இருந்ததுனால அவர் நினைச்ச இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்ச இடத்தெல்லாம் சென்று அடைதல், அதுக்கு பேர் பிராகாமியம். அப்ப பிராப்தி பிராகாமியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். பிராப்தி இருந்த இடத்துல இருந்து விஷயங்களை அனுபவிக்கிறது, பிராகாமியம் எந்த இடத்துக்கு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு சென்று அடைதல் பிராகாமியம் அப்படின்னு டீக்காக்காரங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. சொல்லுங்கம்மா. ஆமா இல்ல நீங்க அவ்வளோ வேணுமே. நர்மதாலேயே வந்து பாத்தீங்கன்னா கட்டினார். முதல்ல போனோடனே நர்மதையே வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டார். பெரிய ஃப்ளட் வந்துட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டோரி படிச்சீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ ஃப்ளட் வந்துட்டு இருக்கும்போது நர்மதா நதி வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரேஸ்வரம் ஒரு டேம் கட்டியிருக்காங்க. பெரிய ஃப்ளட்டு ஆசிரமத்தை தாண்டி போயிட்டு இருக்கும். கிச்சன்லாம் மூழ்கிடும். அது மாதிரி ஒரு பெரிய ஃப்ளட்டு நர்மதாவில் வரும். அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டுற சாமர்த்தியம் சங்கர் இருக்குது. பரகாயுசம் பிரவேசம் பண்ணியிருக்காரு. இது எப்படின்னு தெரியல. அம்மாவுக்கு பின்னாடி, ஏன்னா நாங்கள் கோயில் போயிருக்கோம், நம்ம போனோம்ல, இது இப்போ போனீங்கன்னா காலடிக்கு போனீங்க அப்படின்னா கீழே வந்து நதி இருக்குது. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே இருந்துருக்கு. அந்த வீட்டு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நதியே ஓடி இருக்கு. அவர் வர வச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஓ ஆமாம் 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 ஆமாம், திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு. ஆமாம், அது கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் கட்டுதல்னே சொல்லலாம், கட்டுறதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமண்டலத்திலேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா நதியை கட்டினவர். அகஸ்தியர் வந்து சமுத்திரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கமண்டலத்தில் இது பண்ணிக்கிட்டார். அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆவிர்பாவம் பண்ண வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கங்கா யமுனாலாம் அங்கங்கே ஆவிர்பாவம் ஆகிடும். அது மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியங்கள்லாம் இருந்திருக்கு, கட்டுதல் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, ஏதாச்ச உத்தேசத புரோக்தாக யோகதாரண சித்தையா. பகவான் கிருஷ்ணர் சொல்றார் உத்தவரை பார்த்து, ஏ உத்தவரே, இந்த ஏதாகா அப்படின்னா இந்த சித்திகள் 18 சித்திகளும் எப்படிப்பட்டதுன்னா உத்தேசத்தக புரோக்தாக, உனக்கு ரொம்ப உத்தேசமா குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், குத்து மதிப்பா, உத்தேசன்றதுக்கு அர்த்தம் குத்து மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யோக தாரணையோட சித்திகளானது புரோக்தாக சொல்லப்பட்டன.
யயா தாரணையா. சரி, இந்த யோக சாதனைகளை பத்தி முதல்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பேரா சொல்லியாச்சு. இந்த சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா யயா தாரணையா, எந்த தாரணை மூலமா எந்த சித்திகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் யயா யாசியாது, அந்த சித்திகள் மூலமா என்ன கிடைக்கும். அதுக்கப்புறம் யதாவாசியாது, எந்த விதமா கிடைக்கும், எந்த தாரணையினால கிடைக்கும், என்ன கிடைக்கும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும், எந்த விதமா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நிபோதமே மே நிபோத, என்னிடமிருந்து தெரிந்து கொள்வாயாக. எந்த வகையான சித்திகள் கிடைக்கும், எந்த தாரணையினால கிடைக்கும், அதே மாதிரி எந்த விதமா அந்த தாரணைகள் அந்த சித்திகள் அடையப்படுகின்றது என்று 3 விஷயங்களையும் என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக சொல்லியாச்சு. ஒவ்வொன்றா இனிமேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் இதுக்கு வரப்போறோம். பூத சூக்ஷ்மாத்மனி மயி தன்மாத்திரம் தாரயேன் மனஹ அனிமானம் அவாப்னோதி தன்மாத்ரோபாசகோ மம. இந்த யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட நிப்பாட்டியாச்சு. 10 சூத்திரங்கள் சொல்லியிருக்கோம். ஓங்காரத்தை பத்தி 10 சூத்திரங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 22ல இருந்து 32 வரைக்கும், 22ல இருந்து 32 33 வரைக்கும் வந்து முதல் பாதத்துல ஈஸ்வர பிரணிதானாத்வா தஸ்ய வாச்சக பிரணவஹ தஜ்ஜபஹ ததர்த்த பாவனம் அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட சாதனைகள் சமாதிக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஈஸ்வர பிரணிதானம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல எங்க கிரியா யோகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஈஸ்வர பிரணிதானம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யம நியமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானாத், ஈஸ்வர பிரணிதானத்தினால சமாதி சித்தி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொன்னவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா தியானம் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காங்க. தத்துவங்கள்னு எத்தனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல புருஷன் ஆத்மா தனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் சொல்ற மாயா தத்துவம், அவ்வியக்தத்திலிருந்து எது உண்டாச்சு அப்படின்னா மகத் தத்துவம், மகத்திலிருந்து புத்தி தத்துவத்துக்கு பேர் மகத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் வந்துச்சு. மொத்தம் 7 தத்துவம், மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, அவ்வியக்தத்திலிருந்து வெளியில வந்துச்சு. அவ்வியக்தத்துல சமாதி பண்ணினீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பிரகிருதி லயம், பிளாக் ஹோல்ல போய் விழுந்துடுறது. மீதி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மமா வெளிப்பட்டதுக்கு பேர் மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது என்னது அப்படின்னா ஸ்தூல பூத்தங்கள் 5, அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சத்துவ அம்சம், ரஜோ அம்சம், தமோ அம்சத்திலிருந்து வெளிப்பட்டவைகள் என்னெல்லாம் அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் பஞ்சமகா பூத்தங்கள் உண்டாச்சு. இது மொத்தம் 15. அப்புறம் 11வது இந்திரியமா இருக்கிற மனசு. மொத்தம் 16 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 16 தத்துவங்கள் உண்டாச்சு. 7ம் 16ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 5 7 தத்துவங்களது மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள் 7 ஆயிடுச்சு. அந்த 7ல இருந்து வெளிப்பட்டது எது, பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு. அப்ப 3 5 ஒரு மனசு, 16 தத்துவங்கள் ஆச்சு. அப்ப 7ம் 16ம் சேர்த்தா எத்தனை தத்துவங்கள், 23 தத்துவம். அவ்வியக்தத்தை சேர்த்தீங்கன்னா 24 தத்துவம். அதுக்கப்புறம் புருஷன ஆத்மாவை சேர்த்தீங்கன்னா 25 தத்துவம். மொத்தம் சாங்கியத்துல 25 தத்துவம் சொல்றோம். இது கூட பதஞ்சலி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை உள்ள கொண்டு வந்தோன்னே 26 தத்துவம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாயையை எடுத்துட்டு அகண்டமா இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை சொன்னீங்கன்னா 27 தத்துவம். சாங்கியத்துல 25, யோகத்துல 26, அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்தத்துல வரும்போது 27 நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கோம் விவகாரத்துக்காக. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் இப்போ சொல்ல போறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபாசனை செய்ய முடியும், பஞ்ச தத்துவங்கள்ல தாரணை பண்ண முடியும். அப்ப பஞ்சமகா பூத்தங்கள்ல தாரணை பண்றது இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலயும் தாரணை பண்ணக்கூடியது இருந்தாலும் கூட, ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம்.
ஏன் சுவாமி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கிறது, எந்தெந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனா என்னென்ன சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு யோக சூத்திரத்தை இதுல விஷ்ணு புராணத்திலையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காந்தத்துல இது மாதிரி 2-3 புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எதுல தாரணை பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் சொல்றேன் பாருங்க. சகஸ்ரம் துவாபிமானிகாஹ ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்காந்தத்துல இருக்கிறது, அதே நேரத்துல விஷ்ணு புராணத்துல இருக்கு, லிங்க புராணத்துல இருக்கு. ஆனா நிறைய இடத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லிங்க புராணம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஸ்காந்தத்துல இருக்கிறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணு புராணத்துல இருக்கிறதோ கோட் பண்ணல. லிங்க புராணம் மட்டும் போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பௌதா தசசகஸ்ராணி திஷ்டந்தி விகதஜ்வராஹ பூர்ணம் தசசகஸ்ரம் து திஷ்டந்தி அவ்யக்த சிந்தகாஹ புருஷம் நிர்குணம் பிராப்ய காலசஞ்ஞா ந வித்யதே. 179ல இருக்கு. 179ல இருக்கு. அங்க வந்து ஸ்லோகமே வந்து நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா ஈஷித்வம் வசித்வம் ச பிராதி பிராகாம்யமேவ ச. அஷ்டவிதமான சித்திகளையும் ஒரே ஸ்லோகத்துல வந்து புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா. அனிமா மகிமா கரிமா லகிமா 4 சித்தி. ஈஷித்வம் வசித்வம் பிராப்தி பிராகாம்யம் ஏவச்ச. இதான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொன்னதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு. தசமன்வந்தராணீக திஷ்டந்தி இந்திரிய சிந்தகாக. 10 மன்வந்தரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை தத்துவம், பகவானை சேர்க்காதீங்க, பகவானத்துக்கு ஓரமா போட்டுருங்க. இந்த பகவான் இல்லாத தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா தாரண தியானம் பண்றவங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஈஸ்வரனை தூக்கி ஓரமா போட்டுறது. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா தத்துவம்னே சொல்லிட்டு இருக்கிறது. இங்க ஒருத்தர் இருந்தாரு, எனக்கு ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் ரூம்மேட்டு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தர்க்க விதர்க்கம் தான். ஈஸ்வர பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எட்டி பார்க்காது. நானும் பாக்குறேன், என்னையா ஃபாதர் மாதிரியே அலைகிறீங்களேயா, கிறிஸ்துவ ஃபாதரியார் மாதிரியே அப்படின்னு. நீ இல்லாம அங்கேயே போட்டுக்கிட்டு ஒரு விபூதி வைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, பக்தி இல்லை, வெறும் தத்துவத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தூரமா வச்சுட்டு அவங்க தியானம் பண்றாங்க. எதை தியானம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களை தியானம் செய்பவர்கள். தச மன்வந்தராணி இக திஷ்டந்தி. 10 மன்வந்தரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஆனந்தமா இந்திரிய அபிமான தேவதைகளோட ஒன்றுபட்டு தான் தேவதையோட ஒன்றுபட்டு இருக்கோனே தெரியாம 10 மன்வந்தரங்கள் லைக் போயிடும். அதுக்கு அடுத்தது பௌத்திகாஸ்து சதம் பூர்ணம் சகசிரம் து அபிமானிக்காக. பௌத்திகாஸ்து அப்படின்னா பூத்தங்கள்ல யாரெல்லாம், பஞ்சபூத்தங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூத்தங்கள்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றாங்களோ அவங்க சதம் பூர்ணம் 100 மன்வந்தரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி போயிடுறாங்க. பஞ்சபூத்தங்கள்ல ஃப்ரீஸ் ஆனா 100, இந்திரியங்கள்ல ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னா 10. அதுக்கப்புறம் அபிமானிக்காக அப்படின்னா அபிமானி தேவதைகள் இருக்குல்ல, இந்திரியங்கள்ல அபிமானி தேவதை, அந்த அபிமான தேவதைகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்ணீங்கன்னா சகஸ்ரம் து அபிமானிக்காக 1000 மன்வந்தரங்கள் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி மேல வந்தீங்கன்னா பௌத்தா தசசகஸ்ராணி திஷ்டந்தி விகதஜ்வராக. புத்தி தத்துவத்துல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றாங்களோ அந்த புத்தி தத்துவத்துல பண்ணும்போது தசசகஸ்ராணி 10,000 மன்வந்தரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி போய் கிடப்பாங்க கண்டு மாதிரி. அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, விகதஜ்வராக, எந்த ஒரு துக்கமும் இல்லாம. நம்ம எப்படி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம தூங்கி இருக்கோமோ அதே மாதிரி 10,000 மன்வந்தரங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பூர்ணம் சதசகஸ்ரம் து திஷ்டந்தி அவ்யக்த சிந்தகாக. அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியை சிந்தனை பண்றவங்க, தாரண தியான சமாதி பண்றவங்க 1,00,000 மன்வந்தரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்காங்க.
அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு புருஷம் நிர்குணம் பிராப்பிய, இந்த இண்டிவிஜுவல் ஆத்மான்னு சொல்றமே புருஷன், அந்த இண்டிவிஜுவல் ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா யாரு தாரணை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலசங்கியா ந வித்யதே, அவங்களுக்கு காலசங்கியாவே இல்லை, எண்ணிக்கையே இல்லை, அன்லிமிட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆத்மால இருக்காங்க. இருந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புண்ணிய வருஷத்தினால வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு குருநாதர் ஏதோ ஒரு ஜென்மம் கிடைக்கும். ஜென்மம் கிடைச்சோன்னு குருநாதர் சொல்லுவாரு, நீ வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல இருக்க, நீ வந்து பாத்தீங்கன்னா நீ தான் பிரம்மமா இருக்க அப்படின்னு அவர் ஒரு போதத்தை உண்டு பண்ணுவார். அப்போ கண்ட போதத்துல இருந்து அகண்ட போதத்துக்கு அவங்க போய் முக்தி அடைகிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது விஷ்ணு புராணே வாயு புராணேச்ச, லிங்க புராணத்துல இருக்கு, விஷ்ணு புராணத்துல இருக்கு, இத மாதிரி புராணங்கள்ல எல்லாத்துலயும் இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு. இதாச்சா, இது தத்துவங்கள்லயே தாரணை பண்றது தியானம் பண்றதுனால உண்டாகிறதா சொல்லியிருக்கு. ஃப்ரீஸ் ஆயிடும். மெயின் இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, நமக்கு வந்து ஆப்ரேஷன் ஏதோ பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து என்ன பண்றாங்க, என்ன கொடுப்பாங்க, அதுக்கு பேரு செலக்டிவ் அனஸ்தீசியா கொடுக்குறாங்களா. இந்த பல்லுக்கு கொடுக்கும்போது அந்த பல்லுல ஒண்ணுமே தெரியாது. பல்லெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகும், பல்லெல்லாம் எடுத்து பிடிங்கி எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எனக்கு பல்ல பிடுங்குறாங்க, ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு இது, அது வரவே மாட்டேங்குது கீழே இருக்கிற பல்லு. அதை பிடிச்சி ஏதோ ஒரு மிஷினரி ஒர்க் பண்ற மாதிரி, ஏதோ பட்டறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி 2 பேரும் பிடிச்சி போராடிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா இது இவங்க இவ்வளவு பண்றாங்க, நமக்கு வலிக்கவே இல்லையான்னு ஊசி குத்தி இருக்காங்க செலக்டிவ் அனஸ்தீசியா. அந்த ஏரியா மட்டும் வலிக்கவே இல்லை. நான் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் எடுத்தாச்சு, பல்ல எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. வந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வருது. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மெதுவா பெயின், சரியான பெயின் கில்லர் கொடுத்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா பெயின் போகல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் அவங்க பல்லு எடுக்கும் போது என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாம் ஜடமாயி போயிருக்கு. அப்ப ஜடமானதுனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வலி தெரியாம இருந்துச்சு பாத்தீங்களா. அதே மாதிரி தூக்கத்தை நம்ம என்னதான் பெயினா வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போனாலும் அந்த இடத்துல எப்படி பெயின் இல்லாம 2 மணி நேரம் தூங்கிடுறோமோ, 3 மணி நேரம் தூங்கிடுறோமோ, அதே மாதிரி இந்த தத்துவங்கள்ல போய் என்ன ஆயிடுவோம்னு கேட்டீங்கன்னா ஜடத்தன்மையை அடைஞ்சிடும். இந்த ஜடத்தன்மையை அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி லயம் தான், சின்ன சின்ன பிரகிருதி, இந்திரியங்களும் இந்த பிரகிருதியிலிருந்து உண்டானது, விஷயங்களும் பிரகிருதியிலிருந்து உண்டானது, மனசும் புத்தியும் மனசு இது எல்லாம் வந்து பிரகிருதியிலிருந்து உண்டானது தானே. ஆனா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 லிமிட்டான இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வியக்தத்துல போய் முடிஞ்சு பிரகிருதி லயம் ஆயிடுச்சு அப்படின்னா 1,00,000 மன்வந்தரங்கள் ஃப்ரீஸ் ஆகி கிடப்போம். ஒன்னும் தெரியாது, வலி தெரியாது, சுகம் தெரியாது. நல்லா இந்த செலக்டிவ் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு பிறகு நீங்க ஏதாவது குடிச்சிங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சியே தெரியாது. நம்ம நாக்கே வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்கிற நாக்கே வந்து தடிமன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. ஏன்னா எது சாப்பிட்டாலும் தெரியாது, உணர்ச்சியே இருக்காது. நல்லதும் சாப்பிட்டாலும் உணர்ச்சி இருக்காது, கெட்டது சாப்பிட்டாலும் உணர்ச்சி இருக்காது. அப்படிப்பட்டது அதே நிலைதான் சமாதியில சம்பவிக்கணும். இதையெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஜட சமாதியில எனக்கு வேணாம் சாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனையை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஈஸ்வர உபாசனையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு தத்துவத்தையும் ஈஸ்வர உபாசனையா நான் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இதுக்காக தாங்க நான் பாகவதம் இப்போ எடுக்கிறேன். இந்த இவ்வளோ பிக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாகவதத்தை நான் எடுக்கிறதோட தாற்பயம். இந்த 10வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், பூத்த சூக்ஷ்ம ஆத்மனி மயி அப்படின்ற என்னிடத்தில்னா எப்படிப்பட்ட என்னிடத்தில், தன்மாத்திர ரூபமா இருக்கக்கூடிய என்னிடத்தில். தன்மாத்திரம்னா என்ன அர்த்தம், பூத்த சூக்ஷ்ம ஆத்மனி மயி. பூத்த சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம், சூக்ஷ்ம பூத்தங்கள். சூக்ஷ்ம பூத்தம்னா என்னது, இப்ப நம்ம விவகாரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்தூல பூத்தங்கள். சூக்ஷ்ம பூத்தம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பஞ்சீகரணம் நடக்காத தன்மாத்திரைகள் இருக்குல்ல, அதுக்கு பேரு பூத்த சூக்ஷ்மங்கள்னு பேர். இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருக்கேன், 70% வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணம் வரும்போது என்ன சம்பவிக்குது, முதல் சவிதர்க்க சமாபத்தி சம்பவிக்கும். சவிதர்க்க சமாபத்தி சம்பவிக்கும் போது எதுல சம்பவிக்கும், நான் ஒரு பஞ்சலோக விக்கிரகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, நேற்று கூட இவங்க அனுப்புனாங்க, நல்லா லலிதாமா
அருமையான விக்கிரகம் வந்து சுவாமியோட விக்கிரகம் நல்லா தெளிவா இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. விக்கிரகத்திலேயே ஸ்பஷ்டமா சுவாமி மலைக்கு போனீங்கன்னா நல்ல ஸ்பஷ்டமான விக்கிரகம், சின்ன விக்கிரகங்கள்லாம் கிடைக்கும். நல்லா நல்ல தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் ஷார்ப்பா இருக்கணும், மூக்கு ஷார்ப்பா இருக்கணும், எல்லாம் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டது. அது மாதிரி ஒரு விக்கிரகத்தை வச்சு நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? தாரணை பண்ணணுமா? முதல்ல பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்க்க 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 என்ன நடக்கும்? அப்ப நான் முதல்ல ரஜோகுணமும் தமோ குணமும் க்ஷீணமாயிட்டே இருக்கும். தாரணை பண்ண 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 ரஜோகுணம் தமோ குணம் க்ஷீணமாயி ஆய் மெதுவா சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% சத்துவகுணம் வரும்போது அந்த முருகர் சிலையிலையோ இல்லை கிருஷ்ணர் சிலையிலையோ என்ன ஆகுது? அதுல போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட, நீங்க சிலையை தானே ஈஸ்வரன் நினைச்சிருக்கீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட உங்களுடைய கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிடும். அப்படி மெர்ஜ் ஆகும் போது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூலத்துல தான் லயமாயிருக்கீங்க. ஆனா ஸ்தூலம் என்ன ஸ்தூலம் அப்படின்னா பகவானோட ஸ்தூல ரூபம். இதே பக்தி இல்லாதவன் வெறும் தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா லயமாகிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதத்துல அந்த பிருத்திவி தத்துவத்துல லயமாகிறேன்னு அவன் சொல்லுவான். நீங்க பக்தனா இருந்துகிட்டு சொல்லும் போது என்ன சொல்லுவான்? நான் அந்த சுவாமியோட ஸ்தூல ரூபத்துல மெர்ஜாயிட்டேன். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இவன் சாமின்னு பாக்குறான், அவன் என்ன பண்றான்? ஸ்தூல தத்துவங்களா பாக்குறான். இது முதல் சமாதி. இதுக்கப்புறம் ரெண்டாவது சமாதி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அபியாசம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியணும்? இப்ப நீங்க ஒரு த்ராட்டக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டாட்டை வச்சுட்டு பண்றீங்க. அந்த டாட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பிளாக் கலர் டாட். ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இப்போ பிரத்யட்சமா நீங்களே பார்க்க முடியும். ஒரு டாட்டை வந்து பார்த்து அபியாசம் பண்ணீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளாரியே கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்குற கண்ணு மறந்து போயிடும், அந்த டாட்டு மறந்து போயிடும், என்ன ஆச்சுன்னே தெரியாது. இந்த கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அந்த டாட்டோட மெர்ஜ் ஆகி போயிடும். எல்லா இடத்துலையும் டார்க் ஆயிடும். டார்க் ஆனதுக்கு பிறகு நீங்க என்ன ஏது அப்படின்னு தெரியாம மெர்ஜ் ஆகி போறது. இதே மாதிரி ஸ்தூல ரூபத்துல இருக்கிற விக்கிரகத்துல நடந்துச்சுன்னா சவிதர்க்க சமாபத்தி. சவிதர்க்க சமாபத்தி வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல சொல்றோம். ஒண்ணு ஸ்தூல பூத்தத்துல பண்றதுன்னு சொல்லுவான். அதே நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? ஸ்தூல விக்கிரகத்துல சுவாமியோட மூர்த்தத்துல லயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒருத்தனுக்கு பக்தி இல்லை, ஒருத்தன் பக்தியோட பண்றான். இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மெர்ஜாய் கூட கண்டினியூ பண்றீங்க உங்க அபியாசத்தை கண்டினியூ பண்ண அந்த ஸ்தூலத்தை விட்டுட்டு எங்க போகுது? சூக்ஷ்மத்துக்கு போகுது. சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரா ரூபம். அந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்த தன்மாத்திரான்னு பேர். அப்ப அந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பூத்த சூக்ஷ்ம ஆத்மனி மயி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபேன்னு போட்டுங்க. மயி விஸ்வரூபேன்னு போட்டுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஈஸ்வரன் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எல்லாம் அவங்கவுங்க விக்கிரகத்துல தான் ரொம்ப அலாதியான பிரியம் இருக்கு. வேற விக்கிரகத்துல அவங்களுக்கு பார்க்க முடியாது. அதனால்தான் நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், நீங்க எப்ப தாரணையை எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அப்போ ஒரு மேஜிக் நடக்கும். 70% சத்துவ குணத்திலிருந்து 75% சத்துவ குணம் போற போது ஸ்மிருதி பரிசுத்தம் முக்கியமான காரியம் நடக்கும். ஸ்மிருதி பரிசுத்தி நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் என்னப்ப சொல்லி வச்சிருக்கு? கிருஷ்ணன்னா இவன் தான் கிருஷ்ணன் அப்படிதானே பதிவு பண்ணி வச்சிருக்கோம். முருகன்னா இதுதான் முருகன் அப்படின்னு. இது முதல்ல நடந்ததுக்கு பிறகு இந்த 75% ஆகும் போது இவன் முருகன்றது வந்து பாத்தீங்கன்னா இவன் முருகனோ இவன் கிருஷ்ணனோ இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இது என்ன ஆயிடும்? நமக்குள்ளார இந்த சொசைட்டியா அப்பா அம்மாவும் உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்தூல ரூபம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனதுக்கு பிறகு நீங்க எதை அடைவீங்க? அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரை அடைவீங்க. தன்மாத்திரா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் பிருத்திவி தத்துவம் இருக்குமோ அங்கெல்லாம் அதுக்கு காரணமா இருக்கிற கந்த தன்மாத்திரா பிருத்திவி தன்மாத்திரா அந்த இடத்துல இருக்கும். இப்ப நீங்க உங்க சொந்த ரூபத்தை மட்டும் வச்சு பார்க்கும்போது என்னாச்சு? அது மட்டும்தான் கிருஷ்ணன்.
இதே தன்மாத்திரைக்கு போயிட்டோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா எங்கெல்லாம் விக்கிரகம் பாக்குறோமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த ரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். வெறும் தத்துவ ரீதியா பாக்குறவனுக்கு அது தன்மாத்திரையா மட்டும் தெரியும். இதே ஒரு பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும், எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனா தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்குற இடத்துல எல்லாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். ஏன்னா பிருத்திவி தன்மாத்திரையை பார்க்கும் போதெல்லாம், பிருத்திவி தன்மாத்திரைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பாலிக்கு. பிருத்திவி தன்மாத்திரையிலேருந்து அடுத்து ஜல தன்மாத்திரை, அதுக்கப்புறம் அக்னி தன்மாத்திரை, வாயு தன்மாத்திரை, ஆகாச தன்மாத்திரை. இதுல எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி போகிற சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பக்தி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். இதுதான் ஈஸ்வரன்றது போய் எல்லா ஈஸ்வரன் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பூத்த சூக்ஷ்ம ஆத்மனி மயி, பூத்த சூக்ஷ்ம ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த சொரூபமா இருக்கக்கூடிய என்னிடத்தில் தன்மாத்திரம் தாரையேன் மனக, மனதை வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா எவன் தாரணை செய்கின்றானோ, தாரையேத் கட்டளையா எடுத்துக்கணும், மனசை வந்து பாத்தீங்கன்னா தாரணை செய்ய வேண்டும். அப்படி செய்யறவனுக்கு என்ன ஆகும், அனிமானம் அவாப்னோதி, அனிமான்ற சித்தியானது கிடைக்கின்றது. பூத்த வெறும் சூக்ஷ்ம பூத்தத்தை பண்ணாலும் கிடைக்கும், ஆனா பக்தி பண்ணாலும் கிடைக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஜடத்தன்மை இருக்கும், ஒன்று ஸ்புரணம் ஈஸ்வர பக்தியோடு இருக்கும். ஈஸ்வர பக்தியோடு பண்ணும்போது அது உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும், எங்கேயும் பந்தப்பட மாட்டீங்க. இல்லை அப்படின்னா ஈஸ்வர பக்தி இல்லாமல் பண்ணும்போது அசுரர்கள் மாதிரி உங்களுக்கு ஜடத்தன்மையில புத்தி வந்துடும். அப்போ ஈஸ்வரனை சேர்த்துக்கணும். ஸ்தூல ஈஸ்வரன், அப்புறம் தன்மாத்திர ரூபமா இருக்கிற ஈஸ்வரன். அப்படிப்பட்டதுல பண்ணும்போது தன்மாத்திர உபாசகோமம, தன்மாத்திர ரூபமா இருக்கக்கூடிய என்னை உபாசிக்கின்றவனுக்கு அனிமா சித்தியானது அடையப்படுகிறது. ஆப்னோதி. இப்ப மமன்னு போட்டாரு, மயின்னு போட்டுட்டாரு. அப்ப தன்மாத்திர ரூபத்துல யார் இருக்கா, பகவான் தான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அப்ப மேல வந்து தலைப்பு எழுதிக்கணும், தன்மாத்திர தாரணா, சூக்ஷ்ம பூத தாரணா இல்லைன்னா தன்மாத்திர தாரணான்னு போட்டுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் வியஷ்டி புத்தி தத்துவம்னு போட்டுங்க. வியஷ்டி புத்தி தத்துவம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் புத்தி தத்துவத்துல நயமாக 11வது ஸ்லோகம். மகத்யாத்மன்மயி பரே யதா சம்ஸ்தம் மனோ ததத் மகிமானமவாப்னோதி பூதானாம் ச ப்ருதக் ப்ருதக். மகத்யாத்மயி பரே யதா சம்ஸ்தம் மனோ ததத் மகத்யாத்மன்மயி பரே யதா சம்ஸ்தம் மனோ ததத் மகிமானமவாப்னோதி பூதானாம் ச ப்ருதக் ப்ருதக். எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றாரு, மயி மயி மயின்னு கொண்டு வர்றார். மயினா என்னிடத்தில் அர்த்தம். மகத்து ஆத்மனி மயி, மகத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி தத்துவத்துக்கு பேர் மகத்து. நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே தான் கிளாரிட்டி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய இந்த டெக்னிக்கலாக சில இடத்துல தெரியாது. இந்த பிராணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி தத்துவத்துக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியாது. ரெண்டுத்துக்கும் பேர் இப்போ மகத்தத்துவம்னு பேர், ரெண்டுத்துக்கும் பேர் மகத்தத்துவம்னு பேர். அதாவது தான் புத்தி புத்தின்னு சொல்லுவோம். மகத்து இஸ் ஈக்குவல் டு புத்தி தத்துவம். இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் மகத்தத்துவமாக இருக்கக்கூடிய என்னிடத்தில், இந்த இடத்துல புத்தின்னு எடுத்துக்கணும். புத்தி தத்துவத்தில் யதா சம்ஸ்தம் மனோ ததத், இந்த மனதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசை புத்தியில் நிறுத்த வேண்டும். மனசுக்கும் புத்திக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம், நீங்கள் போய் கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது. மனசுக்கும் புத்திக்கும் உபாசனையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ராம் 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 ராம், இந்த ராமன் தான் போனா, ராம் 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 ராம், சரிசி ராமன், ராம் 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 அப்படின்னு போது பக்கத்து வீட்டு பால்காரர் ராமன். இது மாதிரி ஒவ்வொருத்தரையா வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா, சங்கல்ப விகல்பத்தோடு இருந்துச்சுன்னா, நீங்க பண்ற உபாசனையில கிராஸ் டாக் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்க மனசு தத்துவத்தை தாண்டலைன்னு அர்த்தம். எப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்தியில வந்துருச்சோ அப்ப சாலிடா ஒரே சிந்தனை தைலகார மாதிரி போகுது அப்படின்னா அத்தியவசாயாத்மிகா புத்தி.
சாலிடா இருக்கு அப்படின்னா அந்த சாலிடான தாட்டுக்கு பேர் புத்தி தத்துவத்துக்கு நீங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்றாரு யதா சம்ஸ்தம் அப்படின்னா உங்களால எவ்வளோ நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தியில என்னிடத்துல நிலை நிறுத்துவாயாக. அப்ப புத்தியில வந்து பாத்தீங்கன்னா புத்தி யாரு? நான் தான் டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் நமஸ்காரம் பண்றேன்ல, என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானே நீதான் வாக்கு. நான் டெய்லி காலையில கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சுவாமி நீ பேசு, நான் என்ன சொல்லுவேன், சாமி நீ பேசு, நான் பேச போறதில்ல நீ பேசு. அதுல தப்பு வந்தாலும் சரியா வந்தாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வாக்கு உன்னோடது, நீ வாக்கு ரூபமா இருக்க. அதே நேரத்துல நீதான் மனசா இருக்க, சிந்தனை எல்லாம் நீதான், நீதான் புத்தியா இருக்க, என்னோட அறிவெல்லாம் நீதான், அப்படி நீதான் என்னுடைய பிராணனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பண்றேன். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தத்துவத்தை பகவானா பார்க்கறது. அப்ப மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவத்தை பகவானா பார்த்து பகவான் என்னுடைய புத்தி தத்துவமா இருக்கார் அப்படின்னு அந்த பகவானா அந்த புத்தியை பார்த்து மனோ பிரம்மேதி உபாசித்த, புத்தி பிரம்மேதி உபாசித்த, விஞ்ஞானம் பிரம்மேதி உபாசித்த, இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய புத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா பார்த்து யதா சக்தி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த புத்தி தத்துவத்திலேயே நிறுத்துதல். எனக்கு போன் பண்ணி நிறைய பேர் கேட்கிறாங்க, சுவாமி நீங்க புத்தி தத்துவம் சொன்னீங்களே சுவாமி, எப்படி புத்தி தத்துவத்துல நிப்பாட்டுறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சாலிடா ஒரே விதமா இருக்கிற தாட்டா ஆக்கணும். அந்த ஒரே விதமான தாட்டு சாலிடா இருந்துச்சு அப்படின்னா வேற எந்த இடையூறும் இல்லாம தைலதார மாதிரி, அதுக்கு பேர் தான் புத்தி. எது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோமோ ஜபம் பண்றதுக்கு 108 ஜபத்துல 50 ஜபம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு, நடுவில் கிராஸ் டாக் நிறைய தாட் வந்து போயிட்டு இருக்கு, விகல்பம் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா மனஸ்தத்துவம் இதான் புரிஞ்சுக்கணும். அப்ப மனஸ்தத்துவத்தை மெதுவா சாலிட் ஆக்கிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு சாலிட் ஆயிடும். இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து சுவாமி உங்களுக்கு மனஸ்தத்துவம் இருக்கா புத்தி தத்துவம் இருக்கா அப்படின்னா ஒரு காலத்துல வந்து இந்த மனசோட போராட்டம் உள்ளுக்குள்ளார நடக்கிற யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, இந்த யுத்தம் மாதிரி உலகத்துல மோசமான யுத்தம் இல்லை. இந்த மனசும் புத்தியும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் பிரிஞ்சு கிடக்கும். நம்ம எல்லாத்துக்கும் பொதுவா ஆரம்பிக்கிற காலத்துல இது பிரிஞ்சு கிடக்கும். அதிகமான காயத்ரி, அதிகமான பிரணவம், அதிகமான வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனையும் இந்த பிராணாயாம உபாசனைகள்லாம் பண்ணும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் படிக்க ஒரு மேஜிக் நடக்கும். இந்த மனஸ்தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தி தத்துவத்தோட இணைஞ்சிடும். அப்படி இணைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற காரியத்துல எந்த காரியம் பண்ணினாலும் உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வரவே வராது. ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, நீ பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட அப்படின்னு இந்த புத்தி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தர்மம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அதர்மம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எமோஷனலா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அடிபடும் போதெல்லாம் நான் சொன்ன நீ கேட்கல, நான் சொன்ன இப்படி கேட்கல அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் உள்ள போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வேதாந்தத்துக்கு ஆப்போசிட்டா காரியம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பெல்லாம் இந்த புத்தி என்ன பண்ணும்னா தலையிலேயே குட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளார போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும், வார் நடந்துகிட்டே இருக்கும், குருக்ஷேத்திர வார் நடந்துகிட்டே இருக்கும். இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும், விஷயங்களோட போராடிக்கிட்டே இருக்கும். இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கும் இப்படி போகாது இப்படி போகாதுன்னு. மனசும் இந்திரியங்களும் அப்படிதான் போகும். அப்ப எல்லாத்திலையும் மனுஷனுக்கு பொதுவா நடந்துகிட்டு இருக்க சுகதுக்க அனுபவங்கள் என்ன ஆகும், இந்த புத்திக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டையா பிரிஞ்சிருந்தது ஒத்தையாயிடுச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம், ரொம்ப போராட்டம். வேதாந்தெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, உத்தரகாசியில போய் தபஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தி, அம்மா மேல ரொம்ப பிரியம் எனக்கு. அம்மா மடி, நர்மதா கரை அப்படின்னா அம்மாவோட மடின்னு சொல்லுவோம். அந்த மடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோது, ஹிந்தியில சொல்லும்போது கோதுன்னு வாங்க. அந்த அம்மாவோட மடின்னு சொன்னாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பரவசம் ஆகிடும். என்ன சுகம் தெரியுங்களா, அம்மா மடியில வந்து தலை வச்சு படுத்தா எவ்வளவு ஒரு ஒரு செக்யூரிட்டி ஃபீல் ஆகுமோ, ஒரு ஆனந்தம் வருமோ,
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கரைக்குள்ளாரையே போகிறோம். போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் வந்து சாத்துர் மாதம் வந்துச்சு. சாத்துர் மாதத்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம மைண்டு சண்டை போடுறதே விட்டு போச்சு. திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, ஆமாங்க எவ்வளவு நாள் ஆச்சு சண்டை போட்டு அப்படின்னு நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சண்டை போட்டு, 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு நடந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வந்ததுக்கு பிறகு நடந்து போச்சு. ஒரு 8-10 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 2 தனித்தனியா இருக்கு. எப்போ வந்து பாத்தீங்கன்னா சண்டை நின்று போச்சுன்னே தெரியல. மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா போயிட்டு. எமோஷன் நான் சொன்னல, எமோஷன் இந்த பாடி ரீதியா மைண்ட் ரீதியா என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் பழைய வாசனைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ற எந்த காரியத்திலையும் உங்களுக்கு வந்து பூர்ண சம்மதம் இருக்காது. இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமா எந்த காரியத்தை சம்மதிக்குதோ அந்த காரியத்துல உங்களுக்கு எந்த துக்கமும் வராது. புத்தி ஒரு காரியத்தை யோசிச்சு அதை மனசு பண்ணி இந்திரியங்களும் பண்ணுச்சுன்னா அதுல வந்து எந்த ஒரு துக்கமும் உங்களுக்கு வராது. எப்போ புத்தி தனியா பிரிஞ்சிருந்துக்கிட்டு அது சொல்றத மனசு கேட்காம இந்திரியங்கள் கேட்காம இந்திரியங்கள் எமோஷனலாவும் பலகீனத்தினாலையும் ஒரு காரியம் பண்ணும். அப்போ வந்துடலாம். இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தையும் ஓங்கார ஜபத்தையும் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நல்ல நாள், அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தமி, அஷ்டமில இருந்து கிருஷ்ணன் அவதாரம் பண்ண நாள், அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நைட்டு சங்கல்பம் பண்ணுவீங்க. புத்தி சொல்லும் காலையில எந்திரிச்சு அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு. இந்த காலையில எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, அலாரம் அடிக்கும், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அப்ப யோசிக்க இன்னைக்கு அஷ்டமி நல்ல நாள் இல்லை, அதனால நவமிக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி நவமியில தான் பிறந்த, நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பலகீனத்தை இன்னைக்கு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு, ஒரு 2-3 நாள் போட்டுமே, லீவு நாள்ல ஆரம்பிச்சுக்கலாமே. இப்போ லீவ் வரப்போகுது, திரையோதசிக்கு அப்புறம் சதுர்தசி வரப்போகுது, இந்த 3 நாள் லீவ்ல சதுர்தசியில ஆரம்பிச்சுக்கலாம், கிருஷ்ணனுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு. அது இப்போ சதுர்தசி வந்தானே இன்னைக்கு அவ்வளோ சரியா இல்லை, பூர்ணிமா இந்த நாளைக்கு அமாவாசையோ பௌர்ணமியோ வரப்போகுது, பூர்ண திதியில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் மறுநாள் பிரதமால போய் யாராவது ஆரம்பிப்பாங்களா? பிரதமால வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆரம்பிக்க மாட்டாங்க, தித்தியால ஆரம்பிச்சுக்கலாம். இதே மாதிரி வருஷக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் நமக்குள்ளாரியே நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டி வரும், ஒரு கழிவிறக்கம்னு சொல்லுவோம். நம்மளை பற்றியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது, என்னடா இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு துக்கம் வரும். சாஸ்திரம் சொல்லுது, ஆச்சாரியர் சொல்கிறாரு, இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்கும். எப்பெல்லாம் நடக்க போதோ நமக்குலாம் இது நடக்காது போல இருக்கு, நம்ம கேட்டுக்கிட்டே இப்படிதான் போக வேண்டியது, வீணா போனோம்னு அப்படி நம்மளே நம்ம என்ன பண்ணிப்போம், நொந்துக்கிட்டு இருப்போம். இல்லை கஷாயம் இல்லை, இது வந்து கழிவிறக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பலகீனத்திலிருந்து வெளியில வர முடியாம இந்திரியங்களோட பலகீனம், மனசோட பலகீனம், ஆமா இந்திரியத்தோட சுகம் வந்து பார்த்தீங்கன்னா கஷாயம். அந்த முன்னாடி இருந்த பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப அந்த சுகம் வேணும்னு. ஆக்சுவலா கஷாயத்தை நாங்க எப்ப யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? லௌகிகத்துல யூஸ் பண்ண மாட்டோம், சமாதி காலத்துல யூஸ் பண்றோம். பிரகிருதி லயம் வரப்போகுது அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அப்பதான் கஷாயம் சொல்லுவோம், ரசாஸ்வாதம் அதெல்லாம் அப்ப சொல்லுவோம். அப்ப இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய பலகீனம்னு எடுத்துங்க, வாசனைன்னு எடுத்துங்க. இந்த போக வாசனை இருந்து தூங்கி பழகி போய் நம்ம அதுலயே தூங்கிக்கிட்டு இருப்போம், பலகீனப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கும், புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு, எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பசா இல்லை என்ன ஜபமா இல்லை பண்ண குரு சேவையா எதுன்னு எனக்கு இன்னும் வந்து தெரியல. எப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துச்சோ அதுக்கப்புறம் என் இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த சண்டையும். தூங்குனா இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணலையா, பண்ணல. இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணனா பண்ண. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணினாலும் இப்ப என்னோட கமாண்டிங் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்கு உட்பட்ட மனசுக்கு உட்பட்டு இந்திரியங்கள். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு கான்ஃபிளிக்ட் எதுவுமே இல்லை. இந்த மனசு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம இந்திரியங்களுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம ஃபுல் எந்த காரியம் பண்ணாலும் புத்தி அக்செப்ட் பண்ண. அப்ப பிரிஞ்சு இல்லாத பர்சனாலிட்டி ரெண்டா பிரிஞ்சு இல்லை. அப்படி ரெண்டா பிரிஞ்சு இல்லாத போது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்கிறது.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஃபைட்டே நடக்காது. இப்ப எனக்குள்ளாரலாம் எந்த ஃபைட்டும் இல்லை, படுத்துங்குவேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காலையில கொஞ்சம் அவல் சாப்பிடலான்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கிளாஸை முடிச்சுன்னா இழுத்து மூடிட்டு படுத்துங்கிடுவேன். ஐயோ கிளாஸ் கொஞ்சம் டைப் பண்ண வேண்டி இருக்கு, அது பண்ண வேண்டி இருக்கு, இதை பண்ண வேண்டி இருக்கு, படுத்துங்குறியா அப்படின்னா எந்த ஒரு இது வராது. புத்தி தத்துவத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, மனசு தத்துவம் அடங்கி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தமா நீங்க நல்லதோ கெட்டதோ எது பண்ணினாலும் ஆனந்தமா இருக்கு. நான் யாரையாவது திட்டுவாங்க, எந்த ஒரு குற்ற உணர்ச்சி வராது. நாளா பிடிச்சி எல்லாத்தையும் குட்டி விட்டுருவேன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருமூர்த்தி சார் கொஞ்சம் குட்டு வாங்கினார், அதுக்கப்புறம் ராமச்சந்திரன்ஜி குட்டு வாங்கினார், அதுக்கப்புறம் சாவித்திரி அம்மா குட்டு வாங்கினாங்க. யார் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் குட்டுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வருத்தமும் எனக்கு உள்ளார உண்டாக கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் குட்டுறது எல்லாமே புத்தி ரீதியா தர்ம ரீதியா இருந்து பண்ணுவேன். எமோஷனல் மைண்ட்ல இருந்து நான் பண்ணேன் அப்படின்னா ஐயோ அவங்க வருத்தப்படுவாங்களே, நான் தப்பு பண்ணிட்டேனே, அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு எனக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு 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 கிளாஷ் உண்டாகிட்டே இருக்கும். அப்ப புத்தியில இருந்து பண்ணும்போது நான் நல்லது நினைச்சு பண்றேன், எல்லாத்தையும் நல்லது நினைச்சு பண்றேன், இவங்க நல்லா உத்தாரணமாகணும்னு நான் பண்றேன் அப்படின்னும் போது எந்த காரியம் பண்ணினாலும் எனக்கு எந்த ஒரு கில்ட்டியும் வரவே வராது. காலையில ஃபேன் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில போய் ஃபேன் போட்டு அருணாச்சலேஸ்வரர் மலையை பார்த்து உட்காந்து நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஓம் 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 நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சு. ஒரு வவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா டம்னு ஒரு சத்தம் கிடைச்சு ஃபேனில் அடிபட்டு கரெக்டாக என் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து போச்சு. உனக்கு முக்தி கிடச்சிச்சு அப்படின்ட்டு நான் பாட்டு கண்ணை மூடி திரும்ப பண்ணிட்டேன். ஐயோ இதே நான் பழைய ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், ஐயோ ஃபேனை போடாமல் இருந்திருக்கலாம்ல, ஃபேனை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் போயிடுச்சு இல்லை, அதுக்கு நீ தானே காரணம் ஆயிட்ட, இதுக்கு என்ன அப்போ என்னோட தியானம் எல்லாம் விட்டு போயிருக்கும். நான் பாட்டுக்கு அழகாக மடியில் இருந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் பாட்டுக்கு திரும்ப ஒரு கில்ட்டியோ எந்த ஒரு இதுவும் இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ சுரூபானந்தா வருவார், வந்த மாத்திரம் சாமி 4 வவ்வாலு கொன்னுட்டீங்க சாமி நீங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருப்பார். அப்ப என்ன காரியம் அப்படின்னா தப்போ சரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த புத்தி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்காகத்தான் இந்த விசாரம் 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 திரும்ப 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 விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த புத்தி தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா யதா சம்ஸ்தம் மனோ ததத். இந்த புத்தி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த மனசு ஸ்லேவ் மாதிரி ஆயிடும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓங்காரம் பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்து வச்சுங்களேன், மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமா சொல்லுங்க எஜமா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு சிலைவாய் நிற்கும். நீங்க பாட்டுக்கு ஓம் 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 சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணவே பண்ணாது. அப்ப எந்த சக்தி இருக்கோ நம்ம முயற்சி பண்ணி ஒரு காலத்துல போராடிட்டு இருந்த 10 வருஷம் போராட்டம், சண்டை போட்டு இந்த ஜபம் ஒழுங்கா வரமாட்டேங்குது, காயத்ரி ஒழுங்கா வலிக்க மாட்டேங்குது அப்படின்னு பிடிவாதமா பண்ணி இந்த மனசை ஸ்லேவ் ஆக்குறது. அதான் சொல்லுது யதா சம்ஸ்தம். எந்த அளவுக்கு நீங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த தத்துவத்துல மனசை வந்து பாத்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவத்தை நிப்பாட்டீங்கன்னா மகிமானம் அவாப்புனோதி. மகிமானம்ன்றதுக்கு அர்த்தம் உங்களுடைய மகிமா சக்தின்றதுக்கு அர்த்தம் என்னது, பெருசா ஆகிறது. இந்த புத்தி தத்துவம் வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு யோசிக்க முடியும். இதை சமாதியில பண்ணி ஒருத்தன் போறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா மகிமானத்தை அடைகின்றான், மகிமா சக்தியை சித்தியை அடைகின்றான். பூத்தானாம் பிருத்தக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பூத்தங்களோட தன்மாத்திரைகள்லையும் நீங்க மனசை நிப்பாட்டுறதுனாலையும் இந்த மகிமா கிடைக்கும். ஸ்தூல பூதம் லிமிட், போன ஸ்லோகத்துல சொன்னது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூத்த சூக்ஷ்மம் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட்ல என்ன சொல்லுது, பூத்த சூக்ஷ்மம் பிருத்திவி தத்துவத்துல மட்டும் பண்ணாம நீங்க பிருத்திவி பண்ணி ஜலம் பண்ணி வாயு பண்ணி அக்னி பண்ணி ஆகாசம் பண்ணி இது மாதிரி ஒவ்வொன்றுத்திலையா தன்மாத்திரைகள்ல பண்ணி அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், மகிமா சித்தி கிடைக்கும். அப்போ நான் பார்க்கிறேன் இந்த பிருத்திவியே பூமியே சுவாமி தான், இந்த ஜலமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தான், அக்னி தத்துவமே சுவாமி தான். டெய்லி ஆரத்தி பார்க்கும் போதும் விளக்கேற்றும் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டவ் பற்ற வைக்கும் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறேன். எப்பெல்லாம் அக்னியை பார்க்குறேனோ வந்து பார்த்தீங்கன்னா இது விராட்டு பகவான், இந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா விராட்டு வைஸ்வானர அக்னி
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. விளக்கேற்றும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னி சுவாமியோட ரூபம், விராட் ரூபம், ஸ்தூல ரூபம். இந்த சூரியனை பார்க்கும்போது இந்த சூரிய ரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விராட்டு அக்னி தத்துவம், பெரிய அக்னி. கோயில்ல வந்து கற்பூர ஆரத்தி காட்டி கண்ணில் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீதான் எல்லாமா இருக்க, விஸ்வரூபமா இருக்க அப்படின்னு தொட்டு கும்பிட்டுக்கிறது. நீதான் பிரத்யக்ஷமா வந்து பாத்தீங்கன்னா அக்னி ரூபத்துல இருக்க அப்படின்னு. அப்போ ஆகாசத்தை பார்க்கும்போது, வாயுவை பார்க்கும்போதும் இது சுவாமி, இது சுவாமி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது மாதிரி தனித்தனியா பஞ்ச தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூக்ஷ்ம பூத்தங்கள்ல லயமானாலும் கூட நீங்க என்ன பண்ண முடியும்? மகிமானத்தை அடைய முடியும், மகிமா சக்தியை அடைய முடியும். அப்ப இந்த ஸ்லோகத்துல 2 சொல்லியிருக்கு. மகத்தத்துவன்ற புத்தியில தாரணை பண்ணாலும் கிடைக்கும் மகிமா சக்தி. அதுக்கப்புறம் தத்துவத்துல தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான தன்மாத்திரைகள்ல எதுல பண்ணாலும் இந்த மகிமானம் கிடைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 12வது ஸ்லோகம். பரமானுமயே சித்தம் பூதானாம் மயி ரஞ்சயன் கால சூக்ஷ்மார்த்ததாம் யோகி லகிமானம் அவாப்னுயாத். பரமானுமயே சித்தம் பூதானாம் மயி ரஞ்சயன் கால சூக்ஷ்மார்த்ததாம் யோகி லகிமானம் அவாப்னுயாத். பரமாணு அப்படின்னு ஒன்று சொல்றோம். பரமாணு அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஜலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மாத்திரைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தன்மாத்திரைகள்னா பொதுவா என்ன சொல்றோம்? நிறைய சேர்ந்தது. இப்போ விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்தூலம். அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ சிலை இருக்குன்னு வச்சுங்க. தன்மாத்திரைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட மூலமா இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் இது 2.5 கிலோன்னு நம்ம சொல்றோம். இந்த 2.5 கிலோ விக்கிரகத்துல 2500 கோடி அந்த தன்மாத்திரை, பூத்த தன்மாத்திரை வந்து இந்த கந்த தன்மாத்திரை இருக்கும். 2500 2 கோடியே கோடி தன்மாத்திரைகள் இருக்கும். ஏன்னா ஒரு கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள் லட்சக்கணக்கில் இருக்கும். அப்போ 1.5 கிலோ 2.5 கிலோ விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தன்மாத்திரை இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரி, அந்த பிருத்திவி தன்மாத்திரையில மொத்தமா நீங்க பாத்தீங்க பிருத்திவி தன்மாத்திரை, ஜல தன்மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரைன்னு சொல்லுவோம். ஸ்பர்ஷ தன்மாத்திரைன்றது வாயு, அப்புறம் சப்த தன்மாத்திரைன்றது ஆகாசம். இது மாதிரி தனித்தனியா இருக்கிறதுல நிறைய இருக்கு. இதுல பர்டிகுலரா என்ன பண்றது அப்படின்னா ஒரு தன்மாத்திரையை மட்டும் எடுக்கிறது தனியா. என்ன சாமர்த்தியம் வரும் பாருங்க, சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்ம தன்மை வந்துடும். அப்போ ஒரு விக்கிரகத்துல ஸ்தூலத்தை பண்ணீங்க, அப்புறம் சூக்ஷ்ம தன்மாத்திரைய பண்ணினீங்க, அப்புறம் அந்த தன்மாத்திரையிலையும் ஒரு தன்மாத்திரையில பரமாணு அப்படின்னு பேர். பரமாணு என்னது? சூக்ஷ்ம பூத்தத்துல ஒரு பூத்தம். இப்ப வந்து சிருஷ்டியில சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நையாயிக்கர்கள் சொல்லுவாங்க, இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பரமாணு புஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறது. பரமாணு புஞ்சம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வைக்கிறேன். இந்த ஒரு டாட் அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டாட் அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கடுகு எடுத்துங்களேன், ஒரு சின்ன கடுகு. அந்த ஒரு கடுகுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்? கசக்குன்னா, அந்த கடுகு கசக்குன்னா ஒரு ஆயில் வெளிப்படுதா? அப்போ அதில் வந்து ஜல தத்துவமும் இருக்கா? அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கு, அதில் அக்னியும் இருக்கு, பிருத்திவி இருக்கு. ஸ்மெல் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கா? ஸ்மெல் இருக்கு. அப்போ இதுல எல்லா தத்துவங்களும் இருக்கு. ஒரு கடுகுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துவங்கள் இருக்கு. இதுல கோடிக்கணக்கான பிருத்திவி அணுக்கள், கோடிக்கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஜல அணுக்கள், கோடிக்கணக்கான ஸ்பர்ஷ அணுக்கள், கோடிக்கணக்கான அக்னியோடது, கோடிக்கணக்கானது ஆகாசம், எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சின்னோண்டு கடுகு உண்டாயிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பரமாணுக்களோட புஞ்சம் சேர்க்கை தான் ஒரு சின்ன கடுகு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா இன்னும் சூக்ஷ்மமா நல்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி மெடிடேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பரமாணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றோம், அந்த ஈஸ்வரன் அனோரணியான்
மகத்தோ மகியான். பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா பகவான் அனுரூபமாயிருக்கார் அப்படின்னு உபாசனை பண்றார். அப்படி உபாசனை பண்ணும் போது பரமானு மயே சித்தம், பரமாணுவா இருக்கக்கூடிய என்னிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் பூதானாம், இந்த பரமாணு மயமா இருக்கக்கூடிய என்னிடத்தில் மயி என்னிடத்தில் பூத்தானாம் பரமாணு மையன்னு போட்டுக்கணும். பூத்தங்களுடைய பரமாணுல நான் இன்னைக்கு காலையில என்ன பண்றேன்னு தெரியுங்களா? பரமாணு ரொம்ப யோசிக்காதீங்க ஜி. பரமாணுன்னு என்னது? பிருத்திவியோட பரமாணு என்னது? கந்தம். ஜலத்தோட பரமாணு என்னது? ரசம். அப்புறம் அக்னியோட பரமாணு எது? ரூபம். வாயுவோட பரமாணு எது? ஸ்பர்ஷம். அப்புறம் ஆகாசத்தோட பரமாணு எது? சப்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நல்லா இப்போ நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மல்லிகைப்பூ வந்து சாமியோட பாதத்துலேருந்து எடுத்து எனக்கு கொடுத்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் பண்ணி நல்லா வந்து இப்படி கையில் வச்சு நல்லா உள்ள நான் என்ன பாவிப்பேன் தெரியுங்களா உங்களுக்கு? சாமியே உள்ள போறார். சாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறார். எப்போ பிரசாதம் கொடுக்கும் போதும் அந்த புஷ்பத்தை நல்லா உள்வாங்க. அதே மாதிரி இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டு யாராவது என்ன பார்த்தாங்கன்னா என்ன சாமி இவ்வளோ பைத்தியமா இருக்காரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா நல்லா 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி, ஒரு வாட்டி எடுத்து நான் ஒத்திக்க மாட்டேன். ஏன் 3 வாட்டி ஒத்துறீங்க அப்படின்னா, இந்த கையில 3 வாட்டி ஒத்தும் போது அந்த அக்னி தத்துவம் இருக்குல்ல, சூடு, அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில வந்து படுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக தான் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வாட்டி 3 வாட்டி நான் இப்படி பண்ணுவேன். இந்த சூடு வந்த மாத்திரத்தில் எடுத்து கண்ணில் இப்படி வச்சுப்பேன். இந்த சூடு வரும்போது இந்த கையில லைட்டா ஒரு சூடு இருக்கும். அப்போ சுவாமியோட அந்த ஆரத்தி, கற்பூர ஆரத்தி எடுத்து இந்த கண்ணுல வச்சுக்கிட்டு சுவாமியே என் கண்ணுக்குள்ளார போறார், சுவாமியே அக்னி தத்துவமா இருக்கிற சுவாமியே கண்ணுக்குள்ளார போறார் அப்படின்னு பாவிக்கிறது. அப்ப ரூபத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறது. அப்ப ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு இதான் தன்மாத்திரைகள். இதை ஆழ்ந்து மெடிடேட் பண்ற. இதை மெடிடேட் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த தன்மாத்திரையிலையும் அந்த பரமாணுவை செப்பரேட் பண்ற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். அந்த சாமர்த்தியம் உண்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுல யாரு ரஞ்சிக்கிறானோ, ரஞ்சனம், அதுல யார் ரமிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா கால சூக்ஷ்ம அர்த்ததாம் யோகி. அவன் மெதுவா 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 அந்த பரமாணுவை நீங்க தொட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சாமர்த்தியம் கிடைக்கும் அப்படின்னா, காலம் எப்படிப்பட்ட ரூபம்? யாராவது கேட்பாங்க, காலம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் நான் காலத்தை பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ணல, யோக சூத்திரத்தோட கடைசியில பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு சொல்றேன். காலம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் லட்சணம் சொல்லுங்க. காலம் இஸ் ஈக்குவல் டு பரமாணு ரூபம். இதெல்லாம் பின்னாடி மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு. காலம் அப்படின்றது வந்து நம்மளால டிசைட் பண்ணவே முடியல. நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, பார்த்துட்டே இருக்கேன் 5 நிமிஷம் டெய்லி தோத்து போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட கிரக சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு, என்ன நான் சொன்னேன் வந்து நல்ல தூக்கம் வரும். ஆமா, இந்த கிரகங்களோட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ மாறி இருக்கான். யாரோ கிரகம் எங்கேயோ போயிருக்கு. அந்த கிரகம் போனதுனால அயன சயன போகம்னு சொல்லியிருக்கான். அயன சயன போகம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்குது. 3 மணிக்கு வேக்கப் ஆனோன்னு 5 நிமிஷம் படுக்கலான்னு பார்த்தா அரை மணி நேரம் ஓடி போயிருக்கு, 1 மணி நேரம் ஓடி போயிருக்கு. அப்போதான் தெரியுது, ஆஹா அயன சயன போகம், தூக்கத்துல நல்லா போகம் கிடைக்குது அப்படின்னு. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உத்து பார்க்குற காலம்னா என்ன, காலம் எப்படிப்பட்டது தும் தெரியாம போயிடுது. எங்க போனனே தெரியல. அப்ப அந்த காலத்தை மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பரமாணு ரூபமா இருக்கிற காலத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கால சூக்ஷ்மத்தை நம்ம பிடிச்சிட்டோமோ, எப்படி பிடிக்கணும்? பரமாணு ரூபம். அதை பிடிச்சோன்னே கால சூக்ஷ்ம அர்த்ததாம் யோகி. கால சூக்ஷ்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமாணு, கால பரமாணுவாகிய இருக்கிறத பிடிச்சிட்டோம் அப்படின்னா லகிமானம் அவா புனியாத். லகிமானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலமே பகவானா இருக்கார். ஒவ்வொரு க்ஷணமும் பகவானா இருக்கார், ஒவ்வொரு நிமிஷமும் பகவானா இருக்கார், ஒவ்வொரு மணி நேரமும் பகவானா இருக்கார், சம்பத்சரமா பகவான் இருக்கார், மாசமா பகவான் இருக்கார் அப்படின்னு பாவிக்க
உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லகிமா சித்தியானது கிடைக்கும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், தாரயன் மையகம் தத்வே மனோ வைகாரிகே கிலம் மனோ வைகாரிகே கிலம் சர்வேந்திரியாணாம் ஆத்மத்வம் சர்வேந்திரியாணாம் ஆத்மத்வம் பிராப்தி பிராப்னோதி தன்மனா தன்மனா மன்மனா பிராப்தி பிராப்னோதி மன்மனா தாரயன் மையகம் தத்வே மனோவைகாரிகே கிலம் சர்வேந்திரியாணாம் ஆத்மத்வம் பிராப்தி பிராப்னோதி மன்மனாஹ. ஆச்சாரியர் சொல்ற மேல வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம்னு போட்டு என்னெல்லாம் போயிருக்கு. 10வது ஸ்லோகம் தன்மாத்திரா, 11வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெஷ்டி புத்தி கூடவே வந்து தன்மாத்திரா ரெண்டுமே எழுதிங்க. வெஷ்டி புத்தி கூட வந்து தன்மாத்திரா. அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகம் பரமாணு. தன்மாத்திரை நிறைய இருக்கும், புஞ்சமா இருக்கும். அதுல ஒரு செலக்டிவா ஒரு பிருத்திவி பரமாணு, இல்ல ஒரு ஜல பரமாணு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்னி பரமாணு அப்படின்னு தனித்தனியா செப்பரேட் பண்ணி அதுல பண்றது வந்து 12வது. இல்ல அப்படின்னா காலத்தையே வந்து பாத்தீங்கன்னா பண்றது, காலத்தை பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றதுனாலதான் பரமாணுல பண்றது. இதுக்கப்புறம் இந்த 13வது வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம். இந்த அகங்கார தத்துவம் இந்த இதெல்லாம் சொல்றீங்களே சுவாமி, இதெல்லாம் என்னது? யோக சூத்திரத்தைப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தூலத்தில் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? சவிதர்க்கம். இப்போ நம்ம ஸ்தூலத்தில் ஆரம்பிச்சோமா? என்ன ஸ்தூலத்தில் ஆரம்பிக்கவே இல்லை, டைரெக்டாக எங்கே போயிட்டீங்க? சூக்ஷ்மத்தில் தன்மாத்திரையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ தன்மாத்திரையில் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? நிர்விதர்க்க சமாபத்தி. அப்போ நிர்விதர்க்கம் எங்கெல்லாம் வருது? 10வதுல நிர்விதர்க்கம், 11வதுல நிர்விதர்க்கம், அப்புறம் வெஷ்டி புத்தியில பண்ணும்போது ஆனந்தம்னு போட்டுங்க. வெஷ்டி புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம்னு போட்டுங்க. 11வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விதர்க்க சமாபத்தியும் வந்துடும், ஆனந்த சமாபத்தியும் வந்துடும். அதுக்கப்புறம் 12வதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது காலத்துக்கு வந்துடுறீங்க. காலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெண்டு அம்சம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேதாந்தத்தில் போகும்போது புத்தியை தாண்டின நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஸ்வரன் அவ்யாக்கிருத்தமா ஈஸ்வரன் இருக்கார் மாயையோட சேர்ந்து. அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம்னு பேர். இதே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியர்கள் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பிரதானம்னு சொல்லுவாங்க. 3 குணங்களோட சாமிய அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சொன்னோம் அப்படின்னா யாரு? நம்ம நையாயிக்கர்களை சொன்னீங்க அப்படின்னா நியாயவாதிகள். அந்த தூக்கத்தில் இருக்கிற நிலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரமாணு கூட்டம். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்தா கிரியேஷன். அந்த பரமாணு ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூசி படம் பார்த்தீங்களா? நான் சொல்லியிருக்கேன், லூசி படம் பாருங்க, லூசி படம் பாருங்க. கடைசியில் பார்த்தா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரும். எல்லாம் சேர்ந்து இருந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்துரும். வள்ளலாரோட இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சி போயிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய பேருக்கு புரியவே இல்லை வள்ளலார் எப்படி மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு. வள்ளலாரோட முக்கியமான மரணம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாமர்த்தியம் வந்துடும். பிருத்திவியை வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவமாக கலந்துடுறது. இந்த லூசி படத்தில் கடைசியில் என்ன காட்டினாங்களோ அதே தான் வள்ளலாருக்கு சம்பவிக்கிறது. ஒரு யோகத்தோட உச்ச நிலையில வந்து புத்தி தத்துவத்தை கிராஸ் பண்ணும் எல்லாம் கலைஞ்சு போயிடும். எல்லாம் கலைஞ்சு போயிடும், மொத்தமாக கலைஞ்சு போயிடும். தன்மாத்திர ரூபம் தானே பரமாணு புஞ்சம் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த தேகம் எல்லாம் பிருத்திவி பரமாணு, இந்த பிருத்திவி பரமாணு எல்லாம் கலைஞ்சிரும். ஒன்னா கூடி இருக்கிறதெல்லாம் கலைஞ்சிரும் மேகம் மாதிரி. அந்தந்த தத்துவங்கள் அந்தந்த இடத்துல கலைஞ்சு போச்சுன்னா ஆள் இருக்க மாட்டாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. ஆமா, அது வந்து நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் வந்து விட்டு போனதுக்கு பிறகு தேகம் எல்லாத்தோட கலந்துரும். இந்த பஞ்சபூத்தங்கள் சூக்ஷ்ம பூத்தங்கள் எல்லாம் சூக்ஷ்ம பூத்தத்துல கலந்துரும். ஜீவன் முக்தனுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நடக்கிறது. உயிரோட இருக்கும் போதே இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச போது அதை அது மாதிரி பண்ணிக்க முடியும். இச்சாமிருத்தி மாதிரி பண்றது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாணு ரூபம் சொல்லியாச்சு. இப்ப அகங்கார ரூபம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரயன் மையகம் தத்துவே. எந்த தத்துவம் அப்படின்னா வைகாரிக்கே அகிலம் சர்வேந்திரியானாம் ஆத்மத்துவம் பிராப்தி பிராப்னோதி மன்மனா. இந்த அகம் தத்துவேன்னு இருக்கு பாருங்க. தாரயன் மயி அகம் தத்துவே. அகம் தத்துவம்னா என்னது? நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோமே, நான் நான்
நான் நான் சொல்லும் போது உங்களுக்கு அகண்டமா ஃபீல் பண்றீங்களா இல்ல லிமிட்டா ஃபீல் பண்றீங்களா? நான் பரமஹம்சானந்தா, நான் பரமஹம்சானந்தா, நான் தானே சொல்லிக்கிறேன். இந்த நான் சொல்லும் போது அதுக்கு என்ன பேரு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற அகங்காரம். இந்த நான் சொல்லக்கூடிய அகங்காரத்துல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பக்தனா இருக்கும்போது என்ன பண்ணணும்? இப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். என் புத்தி நீ, என் மனசு நீ, என்னுடைய வாக்கு நீ, நீதான் என்னுடைய பிராணனா இருக்க. அதே மாதிரி எனக்குள்ளார நான் எதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அந்த பரமஹம்சானந்தான்ற அகங்காரமும் நீதான் அப்படின்னு இந்த என்னுடைய அகங்காரத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈஸ்வர ரூபமாவே பார்க்கறேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பரமஹம்சானந்தா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சானந்தா இல்லை, அது பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் தான், விஸ்வரூபம் தான், அவன் தான் அது அப்படின்னு நான் பார்க்கிறேன்னு வச்சுங்களேன். அதுதான் இங்க அகம் தத்துவே மயி தாரையன். அகம் தத்துவம் சொல்லக்கூடிய அகங்காரமா இருக்கிற என்னிடத்தில் எவன் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அகங்காரத்துல பண்றான். இண்டிவிஜுவல் அகங்காரத்துல பண்ணும்போது அதுக்கு என்ன சமாபத்தி யோகத்துல? சாஸ்மிதா. சாஸ்மிதா சமாபத்தி, அகங்காரம், அபிமானம். அந்த சாஸ்மிதால பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுக்கணும் அகங்கார தத்துவம், சாஸ்மிதா சமாபத்தி. அதுல பாத்தீங்கன்னா தாரணையை பண்ணும்போது மனோ வைகாரிக்கே அகிலம். இந்த மனசை பாத்தீங்கன்னா விகார குணம், விகாரமா இருக்கிறது. விகாரம்ன்றதுதான் இந்த மனசோட விகாரம் தான் என்னது? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கேன். மனோ திருஷ்யம் இதம் சர்வம், மனோ திருஷ்யமிதம் சர்வம் எத்கிஞ்சித்து சச்சராச்சரம். மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே. மாண்டுக்கு காரிக்கால சொல்றது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னது? மனசுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது, எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்றது. சொப்பனத்துல எப்படி மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் மனசுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த பாதத்துல விபூதி யோகத்துல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15வது சாப்டர். 16வது சாப்டர் நம்ம பாத்தீங்கன்னா விபூதி யோகம் 10வது சாப்டர் முடிச்சோடனே பார்த்து முடிச்சிட்டோம். அந்த லாஸ்ட் 4 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த விபூதி யோகம் படிக்கும் போதே கிருஷ்ணர் என்ன பண்ணார்? தன்னோட விபூதி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி 4 ஸ்லோகத்துல சொன்னார், இதுக்கெல்லாம் என்னுடைய விபூதின்னு இது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கெல்லாம் மனோ விகாரம். அப்ப பகவானோட மனோவிகாரங்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மொத்தமும் பாத்தீங்கன்னா மனோவிகாரங்கள் அப்படின்னு அங்க சொல்லி முடிச்சிருந்தார். அப்ப அதே தான் இங்க எடுத்துக்கணும். மனோவிகாரி வைகாரிக்கோ அகிலம், மனசோட விகாரம் தான் பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஜெகத்தும். இந்த மனசு பாத்தீங்கன்னா சர்வேந்திரியானாம் ஆத்மத்துவம். இந்த மனசு பாத்தீங்கன்னா எதுக்கு உட்பட்டதா இருக்கு? நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேதாந்தத்துக்கும் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. அவ்யக்தம், அவ்யக்தத்திலிருந்து பாத்தீங்கன்னா மகத்து புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்திலிருந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து மனஸ் தத்துவம் இப்படி சொல்லுவோம். அப்போ அகங்காரம் தான் பாத்தீங்கன்னா இந்த மனஸ் தத்துவத்துக்கு காரணம் எது அப்படின்னா அகங்கார தத்துவம். அப்போ இந்த மனசு பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த மனசு பாத்தீங்கன்னா எதுக்கு உட்பட்டதா இருக்கோ அந்த அகங்கார தத்துவமா இருக்கிற என்னிடத்தில் சர்வேந்திரியானாம் ஆத்மத்துவம். நான் சொல்றேன், இது யாரு? இது என்னது? என் கை, ஏன் விரல், இது என்னது? ஏன் முடி? நான் அப்பப்போ பார்த்துக்கணும்ல, முடி கரெக்டா இருக்கா, கொண்டை சரியா இருக்கா, கேமராக்கு முன்னாடி நம்ம இருக்கும்போது சரியா இருக்கா, என் திருப்புன்றம் சரியா போட்டிருக்கா, விபூதி சரியா இருக்கா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்ல. என் மீசை, ஐயோ என்னது மீசை இவ்வளவு நரைச்சி போச்சு, என் தாடி ஏன் இவ்வளவு நரைச்சி போச்சு, ஏன் கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு, ஏன் கருப்படிக்குது, ஐயோ ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பாதாம் கொட்டையெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, ஃபேஷியல் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமா, என்ன பண்ணால் சரியா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நான் முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாத்துலேயும் எனக்கு என்ன இருக்கு? நான் 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 என் மனசு, என் இந்திரியம், என் புத்தி, என் தேகம், எல்லாத்துலேயும் நான் இருக்கா. சர்வேந்திரியானாம் ஆத்மத்துவம். இந்த அகங்காரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லா தேகத்தில் இருக்கிற எல்லா இந்திரியங்கள் எல்லாத்திலையும் நான் 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 நான்ற அந்த ஆத்ம புத்தி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆத்ம புத்தியில இது பகவான் அப்படின்னு வச்சு அதுல தாரணை பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்குன்னா பிராப்திம் பிராப்னோதி மன்மனா. மன்மனா அப்படின்னா மத்து மனாகா.
என்னிடத்திலேயே அந்த அகங்கார தத்துவம் நான் என்று கருதி அந்த என்னிடத்திலேயே மனதை யார் வந்து தாரணை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராப்தின்னு சொல்லக்கூடிய சித்தியானது கிடைக்கிறது. பிராப்தி கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பார்க்கணும். வைகுண்டத்துல சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார்? வைகுண்டத்துல சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார்? இந்த லட்சுமி அம்மாவை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா விசாரிக்கலாம், சுவாமியை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ட்டு வந்து ஆதிசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அனுகிரகம் வேணும், உங்க சாஸ்திரம்னா படிக்கிறோம், நாங்கள் யோக சூத்திரம், சாமி என்ன எப்படி இருப்பார், 1000 தலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆதிசேஷனை பார்க்கலாம். அப்போ வைகுண்டத்திற்கு போனது போக சரி வைகுண்டம் பார்த்தாச்சு, கைலாயத்தில் பார்வதி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ, சாம்பார் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்பா விடுங்க, அப்பாவோட தூக்கி வரமா போட்டு அம்மாக்களையா பார்த்துக்கலாம் எல்லா இடத்துலையும். அப்போ நினைச்ச லோக்கத்தில் என்னெல்லாம் நடக்குதோ நினைச்ச இடத்துல இங்கே உட்கார்ந்துக்கிட்டே எல்லாத்தையும் தரிசனம் பண்ண, நினைச்சதெல்லாம் அங்கே என்ன சம்வாதம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதையும் கேட்க முடியும் நம்மளால. அந்த சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகங்கார தத்துவத்தில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப விசேஷம். ரைட் சார், இதோட நிற்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காஃபி குடிச்சிங்க அப்படின்னா தப்ப தப்ப தப்பன்னு ஊற்றிடக்கூடாது. எடுத்து ஒருத்தருக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஒரு நல்ல புளிக்குழம்பு ஒன்று பண்ணேன். எப்போவாவது வந்து கத்திரிக்காய் போட்டு நல்ல புளிக்குழம்பு சில சமயம் செய்வேன். எக்ஸலண்ட்டான புளிக்குழம்பு. ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிக்ஷை கொடுக்குறாங்க. நல்லா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு கொடுத்தா மனுஷன் சாப்பிட்டு சாம்பார் சூப்பராக இருக்கு சுவாமிகிட்ட, எப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கொடுத்தா சிப் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. என்னன்னா டம்முன்னு எடுத்து உள்ளே குடிச்சிடுறது. எதையாவது கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சிஷ்யம் இருந்தார், டம்முன்னு எடுத்து உள்ளே போயிடும். அட பாவி மனுஷா, இதை மெனக்கெட்டு 3 மணி நேரம் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு பண்ணினா எடுத்து உள்ளே விட்டுட்டா அப்போ என்ன, ஏதோ சாப்பிட்டோம்ல, ஏதோ சாப்பிட்டோமா. அப்போ நிறைய பேர் நம்ம நிறைய ஹஸ்பண்டுங்கெல்லாம் அப்படிதான், நிறைய பேர் ஹஸ்பண்ட்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்களே அதை பார்த்து இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது கூட தெரியாது. அவங்க எடுத்து உள்ளே விட்டுறது. எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அவதானமே இல்லாமல் போயிட்டு. அப்போ தன்மாத்திரையில போகணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுத்தையும் பாருங்க, ஒவ்வொன்றுத்தையும் அவதானம் பண்ணுங்க. யோகம் பண்ணணும் அப்படின்னா சூக்ஷ்மத்துக்கு போகணும். அத்தியந்த சூக்ஷ்ம ஆத்ம தத்துவம். அப்போ அத்தியந்த சூக்ஷ்ம ஆத்ம தத்துவம் அப்படின்னா ஸ்தூலத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கணும், டேஸ்ட் பண்றது, ரூபம் பண்றது, எல்லாத்தையும். சாதாரண கேட்பாங்க, சுவாமி நீங்க எவ்வளோ நாள் சுவாமி முன்னாடி இருந்ததெல்லாம் அங்கே சொல்றீங்களே அப்படின்னு. முன்னாடி இருந்ததெல்லாம் முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த ஜபம் இதெல்லாம் அதிகமாக பண்ண நான் ரீகால் பண்றேன் ஒவ்வொன்றுத்தையும். இப்போ பார்க்கறது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பஷ்டமா வந்து பார்த்தீங்கன்னா சித்ராமா வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த புடவை வந்து எனக்குள்ள பதிஞ்சிருக்கு. நேற்று போட்ட இருந்த ரெட் கலர் சேரீயும் எல்லோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. நேற்று இருந்த முகத்தோட இன்னைக்கு கொஞ்சம் பிரசன்னமா இருக்கீங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேரீ, அவங்க கம்மல், அவங்க மூக்குத்தி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே ரிஜிஸ்டர் ஆகிறது. அப்போ நல்லா தியானம் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கணும். அப்போ அப்படி பண்ணாதான் நீங்க சூக்ஷ்மத்துக்கு போக முடியும். ஆனா எப்படி பண்ணணும்? அசங்கமா இருந்துட்டு பண்ணணும். எந்த ஒரு இதுவும் ஒப்பீனியனும் இல்லாம நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் வச்சுக்கூடாது. இன்னைக்கு காஃபியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக காஃபி தூளை கொட்டினா ஒரே கசப்பு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு நல்லா இல்லை, காஃபி தூள் கொஞ்சம் அதிகமாக போச்சு, அவ்வளோதான். அப்போ பார்க்கறது எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க. ஏன்னா தன்மாத்திரை எது? ரூபரச கந்த ஸ்பர்ஷம், இதுதான் தன்மாத்திரை. அப்போ தன்மாத்திரைகளை வந்து கிரகணம் பண்ண உங்க புத்தி ரொம்ப சூக்ஷ்மமாகும். நல்லா கிரகணம் பண்ண.